புதுவையின் புண்ணிய பூமி இப்போது போதையின் நிழலில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. காம கொடூரர்களாலும் போதை கலாச்சாரத்தாலும் பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டத்தில் களமிறங்கினார் மகிழா காங்கிரஸ் தலைவி ஏஆர் நிஷா. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திங்க பெண்களாக தரையில் அமர்ந்து காவல்துறையில் பணியில் இருக்கும் பெண்ணுக்கே இந்த நிலை என்றால் இந்த மண்ணின் சாதாரண பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற கேள்வியை ஆவேசமாக எழுப்பினார். வாயில் கருப்பு துணியோடு ஒப்பாரி வைத்து கண்ணீரோடு இளம் வயதிலேயே தாலியை இழக்கும் பெண்களின் வலியை வெளிப்படுத்தினார். இவர்களின் கோரிக்கையை அதிகாரிகளின் கதவுகள் வரை கொண்டு சென்றது இந்த போராட்டமும் இவர்களின் ஆவேச குரலும். இதன் தொடர்ச்சியாக எஸ்பி சுப்பிரமணியன் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அதிகார வட்டாரங்கள் கூறுகின்றன. புதுவையை போதைச்சேரியாக மாற விடமாட்டோம், பெண்களின் பாதுகாப்பை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முழங்கிய ஏஆர் நிஷா அரசு ரெஸ்டோ பார்கள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் உயிரை பொருட்படுத்தாமல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திலும் இறங்குவேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது புதுவை பெண்களின் கண்ணீருக்கான போராட்டம் அல்ல, நீதி கோரல். எந்த மாதிரி மழையா இருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் முன்னெடுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தலையாது என்பதை நாங்கள் உறுதியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த மழையை கண்டும் அஞ்ச மாட்டோம். நாங்கள் பிஜேபியின் அராஜக அரசை பார்த்தும் என்றுமே அஞ்ச மாட்டோம். எங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும் வரை போராட்ட களத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். எங்களுடைய போராட்ட களத்தில் இருந்து நாங்கள் கண்டிப்பாக செல்ல மாட்டோம் என்று தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.